இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு நல்லுறவு துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்தியாவோ சீனாவோ மட்டும் கிடையாது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் முக்கியமான காரணம். இந்த நல்லுறவுனால ஆசியாவில் ஏற்பட்டிருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும், ஏன் இதை நல்லுறவுன்னு சொல்றேன், ஏன் நட்புன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான அந்த வித்தியாசத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. 2020 அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தாரு. அவருக்கு நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு பெரிய விழாவெடுத்து கொண்டாடினாரு பிரதமர் மோடி. அதே வருஷம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் இடையில மோதல் ஏற்பட்டது. அதுல 20 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதையடுத்து எல்லையில ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அருணாச்சல பிரதேசத்துல பல இடங்களை சீன ராணுவம் ஆக்கிரமிச்சிருக்கிறதாக இப்ப வரைக்கும் குற்றச்சாட்டுகள் நீடிச்சுட்டே இருக்கு. இந்த பதற்றத்தினுடைய தொடர்ச்சியாக சீனாவை சேர்ந்த 200 ஆப்புகளுக்கு மேல தடை செஞ்சாங்க இந்தியா. அதுல டிக்டாக் உட்பட முக்கியமான ஆப்புகளும் ஒண்ணு. இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலை கடந்த 5 ஆண்டுகளை நீடிச்சிட்டு இருக்கிற நிலையில இப்போ அதுல ஒரு சின்ன தளர்வு ஏற்பட்டிருக்கு. இந்தியா சைனா இடையில இருக்கிற அந்த பிரச்சனைகள் குறித்து இரண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இருந்துச்சு. குறிப்பா இந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக அதுல கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் குறைஞ்சுக்கிட்டே வந்த சமயத்துல திடீர்னு இப்படி ஒரு நல்லுறவு மலர்றதுக்கான காரணமாக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா மேல 25% ரெசிப்ரோக்கல் டெரிஃப் விதிச்சாரு. பல்வேறு நாடுகள் மேல விதிச்சாரு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக கூடுதலாக 25% வரி விதிப்பை ஆகஸ்ட் 27 இருந்தே செய்ய போற அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குறாங்க, அதை வாங்கி 3வது சந்தையில அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த பணத்தை வச்சுதான் ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யுது, ஆனா அமெரிக்கா கிட்ட இருந்து குறைவாக இறக்குமதி செய்யுது. அமெரிக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கி அதை ரஷ்யா கிட்ட கொடுத்து எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயை வெளி சந்தைகள்ல வித்து பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க. ரத்தம் தோய்ந்த பணம் தான் அது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அந்த வரி விதிப்பை செய்வேன்னு அடம் பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போறதுக்கான முயற்சிகள் கடந்த சில மாதங்களாக நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் சரியான உடன்பாடு இரண்டு தரப்புலையும் ஏற்படுத்தப்படல. ஸோ இந்த இரண்டு விஷயங்களுமே அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவை கொஞ்சம் தள்ளி வர வச்சிருச்சு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்ட திடீர் நட்புறவு. இந்தியாவோட அந்த பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பல மாதங்களாக உடன்பாடு ஏற்படல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா பாகிஸ்தானோட அமெரிக்கா அந்த ட்ரேட் டீல சைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு வரி விதிப்பு குறைவாகவும் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல நாங்க எண்ணெய் எடுக்க போறோம், அந்த எண்ணெயை நாளை பின்ன இந்தியாவே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஸோ இவ்வளவு நாள் இந்தியாவுடைய நண்பனாக இருந்த அமெரிக்கா திடீர்னு இந்தியாவுடைய எதிரியின் நண்பனாக மாறினது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். அதுவுமே இந்தியாவை இன்னும் அமெரிக்கா கிட்ட இருந்து தள்ளி வர வச்சிருச்சு. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த அந்த மோதலை நிறுத்தி வச்சதே நான் தான் பேசினாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு நான் வர்த்தகத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மோதல் முடிஞ்சதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் 2 முறை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அமெரிக்கா மண்ணில் இருந்துகிட்டு இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கிறாரு. அதை எப்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற கேள்வியையும் இந்தியா எழுப்பியிருந்தாங்க. ஸோ அமெரிக்கா பாகிஸ்தானோட காட்டுற இந்த நெருக்கம் இந்தியாவை சைனா பக்கமும் சைனாவை இந்தியா பக்கமும் திருப்பி இருக்கு. சரி, இந்தியா சீனா பக்கம் திரும்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சைனாவுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டா, சைனா பாகிஸ்தான்ல பெரிய முதலீடு செஞ்சிருக்காங்க. குறிப்பா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே பல லட்சம் டாலர்களை பாகிஸ்தான்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. துறைமுகம் அமைக்கிறது, எண்ணெய் கிணறுகள் அமைக்கிறதுன்னு ஒரு பெரிய உட்கட்டமைப்பு வசதியே சைனா பல ஆண்டுகளாக அங்கே மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா அதுக்குள்ள பாகிஸ்தான் அமெரிக்காவோட இவ்வளவு தூரம் நெருக்கமா போறது அப்படிங்கிறத சீனா விரும்பல. இவ்வளவு முதலீடுகளையும் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொகேஷனா பாகிஸ்தானை பார்க்குற சைனா அதுக்குள்ள அமெரிக்காவை எப்படி அனுமதிப்பாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதனாலதான் பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியாவோட சைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டா அதுல அவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஆசியாவில் முக்கியமான எக்கனாமிக் பவரா இருக்கிற இந்தியா மூலமாக அமெரிக்கா ஆசியாவில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போவாவது நம்ம இந்தியாவோட நெருக்கமாக முடியுமா, அதன் மூலமாக ஆசியாவில் இருக்கிற அந்த ஜியோ பொலிட்டிக்ஸை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில சீனா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். இன்னொரு பக்கம் சவுத் சைனா சீல இருக்கிற பிரச்சனைக்கு ஆசிய நாடுகள் மூலமாக நம்ம ஏதாவது தீர்வு காண முடியுமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் சைனா இதை யோசிக்கலாம். ஏற்கனவே இலங்கையில தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவும் சைனாவோட நெருக்கமாகிட்டாங்க அப்படின்னா சவுத் சைனா சீல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு அமெரிக்கா
அமெரிக்கா இந்தியா போன்ற முக்கியமான நாடுகளுடைய துணையோட தான் சவுத் சைனா சி பிரச்சனையை அணுகுறாங்க. அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சவுத் சைனா சீல தங்களுடைய ஆதிக்கத்தை எப்படியாவது வலுப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட சீனாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்தியாவும் சைனாவும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்காங்க. G7க்கு எதிராக ஒரு வலுவான கூட்டமைப்பாக பிரிக்ஸ் வளர்ந்துட்டு வருது. இதுல ரஷ்யாவும் இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நல்லுறவு ஏற்படுறதுக்கான அந்த தளம் அப்படிங்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பு மூலமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இவங்க 3 பேரோடையும் அவர் ஆலோசனை நடத்திருக்காரு. இந்த ஆலோசனை ரொம்பவே பாசிட்டிவாக நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா 2 தரப்பு அறிக்கைகளையும் பார்த்தோம்னா இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த நல்லுறவு அப்படிங்கிறது முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் காமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. குறிப்பா இந்த சந்திப்புல எல்லை சார்ந்த பிரச்சனைகளை சீக்கிரமாக தீர்க்கிறது தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. 3 இடங்கள்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லைகள்ல வர்த்தகம் தொடர்பான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு சீனா அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த சந்திப்புல பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மாசம் சீனாவில் நடக்க இருக்கிற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய கூட்டத்துக்கும் பிரதமர் மோடி வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அங்க சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறாரு. கடந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் அவரு சீனாவுக்கு போக இருக்காரு அப்படிங்கிறது இந்த உறவுல எவ்வளவு தூரம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விஷயமாக இருக்கு. சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியா மேல அமெரிக்கா கூடுதலான வரி விதிப்பு செஞ்சிருக்கிறது கண்டிக்கத்தக்கது. உலக வர்த்தக மையத்துல இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா குரல் கொடுக்கும், இந்தியாவோட துணை நிற்கும் அப்படிங்கிறத அவர் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா வாங்கி வந்துட்டு போனதுக்கு பிறகு அவர் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கியினுடைய சந்திப்பு ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்குது. சரி, இதை நான் ஏன் நல்லுறவுன்னு சொல்றேன், ஏன் நட்புறவுன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். சீனாவை முழுமையாக நம்பலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்துட்டு நேராக பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. அங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறது, இன்னும் மேம்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து அவங்களோட ஆலோசனை பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை இந்தியா தொடக்கத்திலிருந்தே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இந்தியாவோட கொஞ்சம் சமரச முயற்சியில ஈடுபடுறாங்க சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட தங்களுடைய உறவை இன்னும் தொடர்றாங்க. அப்போ சைனாவினுடைய நடவடிக்கையை நம்ம முழுமையாக நம்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வி இங்க வலுவாக ஏற்படுது. 2வது முக்கியமான காரணம், ஆபரேஷன் சிந்தூரின் போதும் சரி பாகிஸ்தானுக்கு தான் சீனா சப்போர்ட்டாக இருந்தாங்க. பாகிஸ்தான் பயன்படுத்துறதுல பெரும்பாலும் சீனாவுடைய ஆயுதங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது சைனா பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துருவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே அவ்வளவு தூரம் முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த முதலீட்டுல அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலையும் சீனா பாகிஸ்தானை விட்டு கொடுத்துடவும் முடியாது. அதனால இந்தியாவோட ஒரு நட்புறவுக்கு சைனா வரதுக்கான வாய்ப்பு முழுமையாக இருக்கா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சீனாவுக்கான இந்திய தூதர் ஜூ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி அவர்கிட்ட கேட்டபோது இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம், இந்தியா மேல பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஏவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சீனாவினுடைய தூதர் என்ன சொல்றாரு, பாகிஸ்தானுமே ஒரு பாதிக்கப்பட்ட நாடு தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படி இருக்கும்போது சைனாவை முழுமையாக நம்பி எப்படி இந்தியா ஒரு நட்புறவுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான சந்தேகம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு நல்லுறவு உருவாகுது, அதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு இந்தியா எதையெல்லாம் விட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. சீனா இந்தியாவினுடைய எல்லையில மேற்கொண்டு இருக்கிற அந்த அத்துமீறல்கள், இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் கொன்னது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இன்னும் முடியாமையே இருக்கு. அது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையில இருக்கே தவிர அதுக்கான சொல்யூஷன் இன்னும் எட்டப்படவில்லை. இந்த நட்புறவுக்கு மாறாக அதுல ஏதாவது சமரசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனால இந்தியா சீனாவோட ஏற்பட இருக்கிற இந்த உறவை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். குறிப்பா சைனா எந்த விதத்திலையும் இந்தியா வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நினைக்க நம்ம அனுமதிச்சிடவே கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இலங்கையில முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா 2023 அரசுமுறை பயணமாக லண்டன் போன போது அங்க தன்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்காக அரசினுடைய பணத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான் அவரை சிஐடி போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதுக்கு பின்னாடியும் ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டு இருக்கு. காரணம், அனுராக் குமார திசாநாயகே சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு அதிபர். ரணில் விக்ரமசிங்கே வெஸ்ட் விரும்புகிற ஒரு அதிபராக இருந்தார்.
வெஸ்ட் அப்படின்னு சொன்னா யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிற ஒரு அதிபராக இலங்கையில் இருந்தார். இப்ப அவரை கைது பண்ணியிருக்கிறதன் மூலமாக வெஸ்டோட எந்த விதமான லாபியும் பண்றதுக்கான வாய்ப்பை முழுமையாக கட் பண்றாங்களா, அதுக்கு சீனா பின்னாடி இருந்து இயக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஆசியாவில இருந்து மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸை அகற்றுறதுக்கான பணி சர்வதேச அரசியல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த அடிப்படையில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த சுமூக உறவு அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா இல்ல ஆசியாவை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் ஒரு கூட்டணியா அப்படிங்கிறதையும், இது நட்புக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணியா அல்லது எதிரிகளினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உறவா அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதை பத்தி எல்லாம் வேறொரு வீடியோல பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.